இந்திய சிஆர்பிஎஃப் வீரர் வீட்டில் பாகிஸ்தான் பெண் கையும் களவுமாக பிடித்த அதிகாரிகள். காஷ்மீரில் உள்ள கரோட்டா பகுதியைச் சேர்ந்த முனீர் அகமது சிஆர்பிஎஃப் படையில் பணியாற்றி வந்தார். பாகிஸ்தானைச் சேர்ந்த மேனல் கான் என்ற பெண்ணுக்கும் இவருக்கும் ஆன்லைன் மூலம் பழக்கம் ஏற்பட்டு இது நாளடைவில் காதலாக மாறிய நிலையில் இருவரும் கடந்த ஆண்டு வீடியோ கால் அழைப்பு மூலம் திருமணம் செய்து கொண்டனர். கடந்த பிப்ரவரி மாதம் சுற்றுலா விசாவில் இந்தியாவுக்கு வந்த மெனலின் விசா மார்ச் 22ஆம் தேதியோடு முடிவடைந்த நிலையில் அவர் தொடர்ந்து இந்தியாவில் தங்கியிருந்தார். பஹல்காம் தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானைச் சேர்ந்தவர்களை வெளியேற மத்திய அரசு உத்தரவிட்டது. இருந்தாலும் முனீர் அகமதுவின் வீட்டில் தங்கி அந்த பெண் உள்ளார். பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செய்து விசா காலம் முடிந்த பிறகும் நாட்டில் தங்க வைத்ததால் முனீர் அகமது பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அதாவது முனீர் அகமது கடந்த ஆண்டு மே 24ஆம் தேதி பாகிஸ்தானைச் சேர்ந்த மேனல் கான் என்பவரை வீடியோ அழைப்பு மூலம் திருமணம் செய்ததாக தெரிகிறது. பின்னர் அவரை இந்தியாவிற்கு அழைத்து வந்ததும் அவரது விசா காலாவதியாகியும் திருப்பி அனுப்பாமல் வைத்திருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. இதன் விளைவாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள 41வது படைப்பிரிவில் பணியாற்றிய முனீர் அகமது நேரடியாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக சிஆர்பிஎஃப் தகவல் அலுவலர் மற்றும் டிஐஜி எம் தினகரன் கூறினார். படை விதிகளை மீறியதுடன் தேசிய பாதுகாப்பையும் பாதிக்கும் வகையில் நடந்துள்ளார் என்பதால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் சிஆர்பிஎஃப் தலைமையகத்தில் முறையான ஒப்புதல் பெற்றே தான் அப்பெண்ணை திருமணம் செய்ததாக முனீர் அப்போது தெரிவித்துள்ளார். என்னை பணி நீக்கம் செய்துள்ளார்கள் என்பதை ஊடகம் மூலமாகவே அறிந்தேன். அதன் பின்புதான் எனக்கு சிஆர்பிஎஃப் கடிதம் கிடைத்தது. அதில் நான் பணி நீக்கம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது எனக்கும் எனது குடும்பத்துக்கும் அதிர்ச்சி அளித்தது. பாகிஸ்தான் பெண்ணை திருமணம் செய்வதற்கான அனுமதியை சிஆர்பிஎஃப் தலைமையகத்திடம் கேட்டு பெற்றேன். அப்போது என்னிடம் இதற்கு எந்தவித தடையில்லா சான்றிதழும் தேவையில்லை என அதிகாரிகள் கூறினர். இதற்காக எனது தரப்பில் அனைத்து விதமான ஆவணங்களையும் சமர்ப்பித்தேன். அனைத்தும் முறைப்படி இருப்பதாக கருதினேன். எனது திருமணத்தின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள், திருமணச் சான்று உள்ளிட்டவற்றையும் நான் சமர்ப்பித்துள்ளேன். 72வது பட்டாலியனில் இருந்து 41வது பட்டாலியனுக்கு மாற்றப்பட்டேன். சட்ட அமைப்பு மூலம் எனக்கு நீதி கிடைக்கும் என்று நம்புகிறேன் என முனீர் கூறியுள்ளார். மேலும் ஆன்லைன் மூலமாகவே கடந்த 2022 மே மாதம் அவர்களது திருமணம் முறைப்படி நடந்துள்ளது. இந்நிலையில் இந்திய விசாவுக்காக மினல் கான் நீண்ட நாள் காத்திருந்த நிலையில் கடந்த மார்ச் மாதம் சுற்றுலா விசாவில் அவர் இந்தியா வந்துள்ளார். அவரது விசா மார்ச் 22ஆம் தேதியோடு காலாவதியாகியுள்ளது. இருப்பினும் அவர் இந்தியாவில் இருந்துள்ளார். மினல் நீண்ட கால விசாவுக்கு மனு செய்துள்ளதாக அவரது தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். உங்கள் தின சேவல்